அதியமானுடைய ஆட்சிக்குட்பட்டு பல மலைகள் இருந்தது. அதுல ஒண்ணு குதிரை மலை, இன்னொன்னு கஞ்ச மலை. இப்ப இருக்கிற சேர்வராயன் மலை கூட அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இந்த கஞ்ச மலையில பல வகையான மருந்து செடிகளும் மூலிகைகளும் இருந்துச்சு. அதனால ஞானிகள் முனிவர்கள்லாம் அங்க அதிகமா வருவாங்க. பல அரிய மருத்துவர்களும் கூட அங்க பல மருந்து செடிகளுக்காக வரதுண்டு. அப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்த மருத்துவர்கள் அரிய வகை நெல்லிக்கனி கொடுக்கிற ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இத இந்த மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. உடனே அவரு அதுக்கு ஒரு வேலியையும் காவலர்களையும் அமைக்கிறாரு. அத பாதுகாத்து வராரு. அந்த நெல்லிக்கனி பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் காய்க்கிற தன்மையுடையதா இருந்துச்சு. ஆனாலும் உடனே காய்க்காது. பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்து ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் அது ஒரு கனியா மாறும். இப்படி இருக்க சூழல்ல ஒரு சமயம் அதுல பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்குது. எல்லா பிஞ்சுகளும் உதிர்ந்து உதிர்ந்து கடைசியா ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் காயா கனியாவும் மாற ஆரம்பிக்குது. அப்போ மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. நிறைய இருந்தாதான் பிரச்சனை. இப்போ ஒரே ஒரு காய் தான் மிஞ்சிருக்கு. அது கனியா மாறி இருக்கு. பிரச்சனையே இல்ல. அரசருக்கே அத குடுக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சிந்திக்கிறாங்க.